ஹாய் வீவோஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டேஸ்வரி சந்திரகலா கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா அது தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ரேவதிக்கு தான் நம்ம தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி ரேவதி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு பேசுறாங்க. ரேவதி, உனக்கு நாளைக்கு தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கா, நீ எங்கேயும் போக கூடாது, வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, நம்ம இப்ப ஏதாச்சும் சொன்னனா கண்டிப்பா நம்ம மேல டவுட் வந்துரும். நம்ம இதுக்கு சம்மதிக்கிற மாரி சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ரேவதி கார்த்திகை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ரேவதிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நீ அந்த பூஜையில உட்கார வைக்கலனா யாக பூஜை மட்டும் நல்லபடியா நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இதை கேட்ட ரேவதி வந்து, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நாளைக்கு நம்ம வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வேற நடத்த போறாங்களாம். எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடே கிடையாது. நான் வந்து ஆஸ்திரேலியா போறது தான். நீ தானே என் கூட வந்து வீசா எல்லாத்துலயுமே வந்து சைன் போட்டு இதுக்கு ஓகே பண்ண. கண்டிப்பா நான் ஆஸ்திரேலியா போறேன்னு தெரிஞ்சா எங்க அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஒரே வழி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லாம போறது தான். நான் இங்கே இருந்தேன்னா நிச்சயமா எனக்கு மன உளைச்சலாகி அது டிப்ரெஷன்ல போய் விழுந்துரும். ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. நான் இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட கேக்குறாங்க. கார்த்திக் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம், இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, இவங்க ஆஸ்திரேலியா போகவே மாட்டாங்க. ஏன்னா மெயின் ஹீரோயினே ரேவதி தான். ஆஸ்திரேலியா போயிட்டா இங்க என்னத்த கதை இருக்கும். ஏன்னா கார்த்தியை பத்தின உண்மை வந்து ரேவதிக்கு தெரிய வரப்போகுது. கண்டிப்பா இந்த விஷயம் ஒண்ணு பாட்டிக்கு தெரிய வரும். பாட்டிக்கு தெரிய வந்துச்சுன்னா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. என்ன ரேவதி வெளிநாட்டுக்கு போறாளா, அது எப்படி என் பேரனை கல்யாணம் பண்ணிட்டு அவ வெளிநாட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டி மட்டும் ரேவதி கிட்ட, நீ என் பேரனை தாமா கல்யாணம் பண்ணியிருக்க, அவன் வந்து உனக்காக அவன் கோடிக்கணக்கில் சொத்தையே விட்டுட்டு வந்து இங்க டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மையை சொன்னாலே போதும். நம்ம ரேவதி வந்து ஆஸ்திரேலியா போறதுக்காக அந்த ஏர்போர்ட்டு கூட போக மாட்டாங்க. நம்ம கார்த்தியை ஏத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, கார்த்திக் வந்து இந்த இடத்துக்கு இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மை ரேவதிக்கு தெரிய வந்துச்சுன்னா ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை சேர்த்து வச்சிருவாங்க. ஸோ இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்து கார்த்தியை பத்தின உண்மை எல்லாமே நம்ம ரேவதிக்கு தெரிய வந்துடும். ரேவதி வந்து கார்த்தியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எபிசோட் வந்து வேற லெவல்ல போக போகுது. அது மட்டும் இல்லாம இப்போ ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இப்போ சண்டை சச்சரவாதம் போய்கிட்டு இருக்கு. இதை வந்து டைரக்டர் வந்து இப்படியே கொண்டு போனா கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து கடுப்பாயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் லவ் ட்ராக்கை திணிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரேவதியை ஆஸ்திரேலியா போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் கார்த்தியை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வரும்போது நம்ம ரேவதி மனசு மாறி ஆஸ்திரேலியாவும் போக மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம கார்த்தியை லவ் பண்ணிட்டு ஜாலியா இங்க தான் இருக்க போறாங்க. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.